கிராமத்தில் பல தலைமுறைகளாக கைவிடப்பட்ட ஒரு பழைய மாளிகை இருந்தது. உள்ளூர் வாசிகள் அந்த இடத்தை தவிர்த்தனர். விசித்திரமான நிகழ்வுகள் மற்றும் விவரிக்க முடியாத சத்தங்கள் அங்கு கேட்டன. இந்த மாளிகை ஒரு காலத்தில் ரமேஷ் என்ற பணக்கார குடும்பத்தின் வீடாக இருந்தது. ஆனால் ஒரு மோசமான இரவில் ஒரு தீ விபத்து ஏற்பட்டது. குடும்பத்தில் உள்ள அனைவரின் உயிரையும் அது பறித்தது. ஒரு மகள் கல்பனாவை தவிர சினிமா பார்க்க சென்றிருந்த கல்பனா திரும்பி வந்து பார்க்கும்போது தன் குடும்பம் இறந்து போய்விட்டதையும் மாளிகை இடிந்து கிடப்பதையும் கண்டு அழத் தொடங்கினாள். அவள் துக்கத்தில் தனிமையாக மாறினாள். அரிதாகவே மாளிகையின் மைதானத்தை விட்டு வெளியேறினாள். வருடங்கள் சென்றன. கல்பனாவிற்கு வயதாகிவிட்டது. மக்கள் எப்போதாவது அவள் வளர்த்த தோட்டங்களில் அலைந்து திரிவதை பார்ப்பார்கள். தனக்குத்தானே பேசிக் கொண்டிருப்பாள் என்று சிலர் கூறினர். சிலர் கல்பனாவின் குடும்ப உறுப்பினர்களின் பேய் தோற்றங்களை பார்த்ததாக கூறினர். ஒரு நாள் இரவில் அமானுஷ்ய நடவடிக்கையை பார்வை பிடிக்கும் நம்பிக்கையில் சில துணிச்சலான இளைஞர்கள் மாளிகையை ஆராய முடிவு செய்தனர். அவர்கள் நுழைவாயிலை அணுகினர், சிரித்து கேலி செய்தனர். ஆனால் அவர்களின் மகிழ்ச்சி குறுகிய காலமாக இருந்தது. அவர்கள் உள்ளே நுழைந்ததும் கதவுகள் அவர்களுக்கு பின்னால் சாத்தப்பட்டன. மேலும் அவர்கள் ஒரு மெல்லிய குரலை கேட்டனர். உங்களால் முடிந்தவரை வெளியேறுங்கள், பார்ப்போம். இளைஞர்கள் தப்பி ஓட முயன்றனர். ஆனால் கதவுகள் வேகமாக மூடிக்கொண்டன. திடீரென்று விளக்குகள் மின்னியது. கல்பனாவின் பேய் உருவம் அவர்கள் முன்னே தோன்றியது. அவள் கண்கள் நிலக்கரி போல் கருப்பாக இருந்தன. அவள் குரல் அவர்களின் முதுகெலும்பில் நடுங்கியது. நீங்கள் இங்கு வந்திருக்க கூடாது. இப்போது நீங்கள் ஒருபோதும் வெளியேற மாட்டீர்கள். இளைஞர்கள் ஒருவரின் பின் ஒருவராக காற்றில் மறைந்தனர். அவர்களை மீண்டும் பார்க்க முடியாது. மறுநாள் காலை அவர்களின் கார்கள் மாளிகைக்கு வெளியே நிறுத்தப்பட்டிருப்பதை சிலர் பார்த்தனர். ஆனால் இளைஞர்கள் இருப்பதற்கான எந்த அறிகுறியும் இல்லை. அன்று முதல் அந்த மாளிகை இன்னும் உக்கிரமாக தவிர்க்கப்பட்டது. கல்பனாவின் ஆவி இன்னும் அரங்குகளில் சுற்றி தெரிவதாக மக்கள் பேசிக் கொண்டனர். அவளுடைய குடும்பத்தின் அமைதியற்ற ஆவிகளை தொந்தரவு செய்ய துணிந்த எவரையும் பழிவாங்க தேடினாள். எனவே நீங்கள் எப்போதாவது அந்த கிராமத்தின் வழியாக வாகனம் ஓட்டிக்கொண்டு போனால் மலையில் உள்ள பழைய மாளிகையை பார்த்தால் எச்சரிக்கையாக இருங்கள். கல்பனாவின் பேய் பேசிக் கொள்வதை நீங்கள் கேட்கலாம். குழந்தைகளா, நீங்களும் தனியாக எங்கும் செல்லாதீர்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.